நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சிரிச்ச மாமா உங்களை பார்த்தாலே அப்படியே எந்த காரியம்னாலும் உடனே நடந்துரும். இவ்வளவு சிரிப்பா ஒரு முகம், இவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரு இவரு? ஆமா நீ அண்ணே, நேத்து ஏன் நீங்க அரசியல் போறதுக்கு வரல? அரசியல் போட வரலன்னா பார்த்தேன் நானு. போரிங்கா போச்சுனே. ஒரு ஐயோ, ஜோக் இல்ல, ஒரு வந்திருப்போமா. ஃபன் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க இல்லாம எழுப்ப ரொம்ப மாட்டேன்ட்டாங்க, என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் வந்திருந்தேன். ஏமா அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா உங்க அண்ணனை ஒரு 2 நாள் உங்க வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கோங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன? அண்ணே சரிண்ணே. அண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க அண்ணன் கூட வாழ்க்கை பூரா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கும். நீங்க கொடுத்து வச்சவங்க அண்ணன். அங்க பாரு, ஐயோ அழகா சிரிக்கிறாரு. என்னதுங்க அரிசி ஏதோ அள்ளி போட சொன்னாங்க? அரிசி வந்த காரணம் தெரியாதா? அரிசி போட்டு போற அது கூட தெரியாதா அவனுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து அவனுக்கு தெரியாதா? இதுக்கு இல்லாம சொல்ல முடியும்? என்னது இப்ப கேள்வி கேட்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவனை வந்து நான் வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருக்கேன். இவர் கூட இருந்து நல்லா பசாபி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு தெரியுது. மத்தவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது, என்கிட்ட வந்தா மட்டும் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சு என்னத்த சொல்ல, பால்வண்ணம் பிள்ளைன்னு இவன் பேரை மாத்திக்க வேண்டியது.